ராயப்பன்பட்டியே கல்வி கிராமமாக மாற்றுவேன். கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா உறுதி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள ராயப்பன்பட்டியில் அமைந்துள்ள புனித அலோசியஸ் மேல்நிலைப்பள்ளி ஜெகநாத் மிஸ்ரா கல்வி பயின்ற பள்ளியாகும். இப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். முன்னாள் மாணவரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான அவருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். பின்னர் மாணவர்களிடம் உரையாற்றிய ஜெகநாத் மிஸ்ரா, நான் கல்வி கற்ற இந்த பள்ளிக்கு மீண்டும் வருவது மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது. இந்த பள்ளியில் நான் கற்ற ஒழுக்கம், நேரம் தவறாமை மற்றும் வாழ்க்கை நெறிமுறைகளே இன்று வரை என்னை வழிநடத்தி வருகின்றன என்றார். மேலும் மாணவர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஒருபோதும் அடிமையாகக் கூடாது என்றும் கல்வியே வாழ்க்கையை உயர்த்தும் மிகப்பெரிய செல்வம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் தமிழக முதல்வர் மிகுந்த அக்கறை கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்த அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். ராயப்பன்பட்டியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பல்வேறு பள்ளிகள் செயல்பட்டு வருவதால் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் கல்வி பயிலும் சிறப்புமிக்க கிராமமாக இது திகழ்கிறது. எனவே ராயப்பன்பட்டியே தமிழ்நாட்டின் முன்னோடியான கல்வி கிராமமாக உருவாக்குவதற்கு முழு முயற்சியுடன் செயல்படுவேன் என்று அவர் உறுதியளித்தார். மேலும் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராயப்பன்பட்டி பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு சித்த மருத்துவக் கல்லூரி அல்லது அரசு வேளாண் கல்லூரி உள்ளிட்ட ஏதேனும் ஒரு அரசு உயர்கல்வி நிறுவனத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சிக்குப் பிறகு தாம் கல்வி பயின்ற வகுப்பறைகளுக்குச் சென்று பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். மாணவர்களுடன் கலந்துரையாடி தான் அமர்ந்திருந்த இருக்கையிலும் அமர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ராயப்பன்பட்டியில் உள்ள புனித ஆக்னஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சவரியப்ப உடையார் நினைவு மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பல்வேறு கல்வி நிறுவனங்களிலும் ஜெகநாத் மிஸ்ரா பங்கேற்று மாணவியர்களுக்கு கல்வி, ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்பு குறித்து சிறப்புரையாற்றினார். நம்முடைய பள்ளியில பேசுவது கொஞ்சம் எனக்கு பெருமையா இருக்கு. அதே சமயத்துல உங்களை எல்லாம் பார்க்கிறப்ப உங்களுக்குள்ள இருந்து நான் என்னை பார்க்கிறேன். இதே பள்ளியில உங்களை போன்று பிரேயர்ல நின்று அந்த பஞ்சுவாட்டியை கீப் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தூரம் ஓடி வரணும். இப்ப இருக்கக்கூடிய பேருந்து வசதிலாம் அப்ப அந்த அளவுக்கு இல்லை. ஒரு பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா பஸ் வராது. பெரும்பாலும் கேகேப்பட்டியில இருந்து ராயப்பன்பட்டி வரைக்கும் மழை காலங்கள்ல சேரு ஜெயமா குண்டும் குழியுமா இருக்கும். பஸ் நிப்பாட்டிடுவாங்க. ராயப்பன்பட்டியில இருந்து நடந்தே வருவோம் கேகேப்பட்டியில.
கேகேபேட்டிலிருந்து ராயப்பேட்டைக்கு நடந்தே வருவோம். சில சமயத்துல இங்கிருந்து ஆனங்களைப்பட்டி போய் பாளையம் போய் பஸ் ஏறிக்குவோம். இந்த வயல் வழியா குறுக்க குடியெல்லாம் போயிருக்கோம், படிச்சிருக்கோம். அலோசியஸ் பள்ளி என்பது எங்க அப்பா கம்பத்துல தான் படிக்கணும்னு சொன்னார். நான் அலோசியஸ் பள்ளியை விரும்பி தேர்வு செஞ்சேன். அந்த அலோசியஸ் பள்ளி என்னை ஒரு பண்படுத்தியது. இன்னைக்கு என்னை மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்பு கலெக்டர் ஆட்சியர் இப்ப இன்னைக்கு சுற்றுலாத்துறையில செக்ரட்டரியா இருக்காரு ஜெகசீலன். அவரிடம் பேசியிருக்கப்ப இப்படி அலோசியஸ் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா, அப்புறம் அங்க என்னை பத்தி 2 வார்த்தை பேசியிருக்காருன்னா அவரை உருவாக்கியது. தமிழிலே படித்து தமிழ்ல முதல் கலெக்டர், நம்ம தமிழகத்துக்கே பெருமை சேர்த்து கொடுத்த மாணவன் இந்த பள்ளியை சார்ந்த. மழை அடிவாரம், இயற்கை சூழ்ந்த பகுதி, நீங்க நல்லா படிக்கிறது மட்டும்தான். 2வது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் போதை பழக்கம் என்பதை கையில் தொற்றக்கூடாது. இந்த +1 படிக்கக்கூடிய மாணவர்கள், +1 தாண்டி போகக்கூடிய மாணவர்கள், நம்ம பள்ளியில 100% இருக்காது. இருந்தாலும் வெளியில போறோம், அங்க போறோம், இங்கே போறோம், செய்கிறோம், பழகிறோம், தெரியாம ஒரு சேர்க்கை குடிச்சு குடிக்கிறோம், தெரியாம ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு நம்பிக்கையோட உங்களை அனுப்புறாங்க, எவ்வளவு நம்பிக்கையோட அனுப்புறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க படிக்காம இருந்து, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து கூலி வேலைக்கு போய் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடணும் அப்படிங்கிற சீட்டு வாங்கி உங்களை சேர்த்து விட்டுருக்காங்க. நம்முடைய மாண்புக்கு முதல்வர் இன்னைக்கு மிக கடினமாக எந்த தமிழகத்தில் எந்த ஒரு மாணவன் கையில் ஒரு சிறு போதை பொருள் போய்விடக் கூடாது என்று இன்னைக்கு நடக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகள் மீட்டிங்ல வலுவா பேசிட்டு இருக்காரு. ஏன்னா கடந்த காலங்களில் போதைப் பொருட்கள் சீரழிவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகிறது. எனவே நம்முடைய மாணவ கண்மணிகளை நாளைய இந்தியாவை உருவாக்க இருக்கக்கூடிய, நாளைய தமிழகத்தை உருவாக்க இருக்கக்கூடிய, நான் தான் இங்க படித்த படிப்புக்கு, அலோசியத்தில் படித்த படிப்புக்கு கைமாறா என்ன செய்ய போறேன் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு எடுத்திருக்கோம். இன்னைக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு ராயப்பேட்டையை எஜுகேஷன் வில்லேஜா கொண்டு வருவோம். இன்னைக்கு காலையில மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன். இந்தியாவிலே தமிழகத்திலே ஒரு கிராமத்துல 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய கிராமம் அப்படின்னா ராயப்பேட்டை தான். வேற எந்த ஒரு வில்லேஜும் இல்லை. அப்ப +2 படிச்சு முடிச்சுட்டு நீங்க அடுத்த படிப்பு மேற்படிப்புக்கு நீங்க போறதுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம், கல்லூரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறம் ஆராய்ச்சிட்டு இருக்கோம். என்னென்ன கல்லூரி எல்லாம் இங்க கொண்டு வரலாம். இங்க தேனி மாவட்டத்துல அக்ரிகல்ச்சர் காலேஜ் இல்லை. தேனி மாவட்டத்தில் 4 சட்டமன்றத்தில் 3 சட்டமன்றத்தில் எல்லா அரசு கல்லூரி இருக்கு. நம்ம கம்பம் சட்டமன்ற பகுதியில் அரசு கல்லூரி இல்லை. அதனால அரசு அக்ரிகல்ச்சர் காலேஜை கொண்டு வரலாம், சித்தா மெடிக்கல் காலேஜை கொண்டு வரலாம். ஐயா பாரதி ராஜா ஐயா இறந்த உடனே இந்த மண்ணு தேனி மாவட்ட மண்ணுல இருந்து எத்தனையோ இயக்குநர்கள், எத்தனையோ மியூசிக் டைரக்டர்கள், நடிகர்கள் எவ்வளவோ பேர் போயிருக்காங்க. தேனி மாவட்டம் இல்லாமல் சினிமா துறையே இல்லை. ஐயா பாரதி ராஜா இறந்த உடனே நான் சொன்னேன், அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் பாரதி ராஜா திரைப்பட கல்லூரிய கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நீங்க தொடங்கணும் அப்படிங்கிறத அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கேன். இது கூட ஏன்னா இன்னைக்கு நிறைய சினிமா ஷூட்டிங் நம்ம பகுதியில் நடத்துறாங்க. அதனால இறைவன் அருளால், இயேசு கிறிஸ்தின் அருளால், நம்ம வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருளால் நல்ல ஒரு திரைப்பட கல்லூரி கூட நம்முடைய ராயப்பேட்டைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு.
அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் வரக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்காக நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மிக தீவிரமா நமக்காக அவரும் ஆராய்ந்து கொண்டிருக்கிற எந்த கல்வியை கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம் அப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த பகுதி பெரிய அளவுல முன்னேற்றம் அடையும். நான் படித்த பள்ளிக்கு கைமாறாக அடுத்தடுத்த மாணவர்கள் சிறப்பாக படிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு